வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் நம்முடைய முதுநிலை பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கேஜி சுவாமி ஐயா அவர்களுடைய விளக்கங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது அருள்நிதியர் திறநோக்க பயிற்சி 1 என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் கொடுத்துள்ள விளக்கங்களை பார்ப்போம். இறைநிலை தெய்வம் உண்டு, அதற்கு உருவம் இல்லை என்ற தெளிவிலே அறநெறியை பற்றி வாழ முடியும் என்று நமது அருட்தந்தை அவர்கள் கொடுத்துள்ள அடிப்படையான கொள்கை திட்டம். எந்த ஜீவனுக்கும் துன்பம் அளிக்காமலும் இயன்றவரை அந்த ஜீவனை துன்பத்திலிருந்து விடுவிப்பதும் என்று வாழ்பவன்தான் மனிதன். இதை இரண்டொழுக்க பண்பாடு என்று நமது அருட்தந்தை அவர்கள் வற்புறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையிலே மனித குலத்தை அதன் தவறான போக்கிலிருந்து தடுத்து காப்பதற்கு உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு நிறுவனத்தை நமது அருள் தந்தை அவர்கள் நிறுவினார்கள். இதில் பயிற்சி முறைகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. எந்த ஒரு நல்ல விஷயமும் பயிற்சி இல்லாமல் வராது. பயிற்சி என்றால் என்ன? செய்வது, திரும்பச் செய்வது, விடாமல் செய்வது, செய்து கொண்டே இருப்பது, அதுதான் பயிற்சி. அதை ஆங்கிலத்தில் பிராக்டிஸ் என்பார்கள். இந்த பிராக்டிஸை கற்றுக் கொடுப்பதற்காக பயிற்சி வைக்கிறார்கள். அந்த பயிற்சியை கோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எதற்காக கோர்ஸ்? பிராக்டிஸை சொல்லிக் கொடுப்பதற்காக கோர்சஸ். அகத்தாய்வு பயிற்சிகள் முதலான பயிற்சிகள் எதற்கு? இதுவரைக்கும் நம்மிடம் ஏற்பட்ட தீய பழக்கங்களிலிருந்து விடுவித்து கொள்ள பயிற்சி. இனி மனிதனுக்கு உரிய பயிற்சி, நல்ல பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்காக பயிற்சி என்று பயிற்சிகளை நம் அருட்தந்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதில் ஆசிரியர் பயிற்சி என்று ஒரு பயிற்சி இருக்கிறது. அந்த ஆசிரியர் பயிற்சி அநேகர் எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துக்கொண்டு நல்ல விதமாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல தாயாக, நல்ல தந்தையாக, நல்ல மக்களாக, நல்ல சகோதர சகோதரிகளாக வாழ்கிறார்கள். யார்? அருள்நிதியர்கள். இதற்கு பிரம்மஞான பயிற்சி போதுமே. ஆசிரியர் பயிற்சி எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? நல்ல மனவளக் கலைஞனாக, நல்ல மனிதனாக விளங்குவதற்கு என்ன வேண்டுமோ அதை அகத்தாய்வு 5ஆம் நிலை பயிற்சியில். அது எது? பிரம்மஞான பயிற்சி. இதை 5 பயிற்சிகளிலும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகிறது. மனிதனுக்கு ஆசை என்பது கூட பிறந்தது. ஜீவன் என்று வரும்பொழுதே ஆசை வந்து விடுகிறது. அந்த ஆசை பேராசையாக மாறக்கூடாது. இந்த அடிப்படையான விஷயம் உங்களுக்கு தெரியும். அது எந்நிலையிலும் பேராசையாக மாறிவிடக்கூடாது. பேராசை என்றால் என்ன? எது நமக்கு தேவையில்லையோ அது மேல் ஆசைப்படுவது பேராசை. எது நமக்கு அதிகபட்சமோ அது மேல் ஆசைப்படுவது பேராசை. இது அடிப்படையான இலக்கணம். நமக்கு 4 இட்லி போதும், 5வது இட்லி சாப்பிடலாம் என்றால் அது பேராசை. காலை சாப்பாட்டுக்கு அல்வா வேண்டும், இது பேராசை. தேவையில்லாதது மேல் ஆசை. அளவே கூடுதலாக போனால் அது பேராசை. இந்த அளவுகோலை வைத்துக்கொண்டு ஆசிரியர் பயிற்சியை எடை போட வேண்டும். அல்வா ரொம்ப நல்லது அல்லவா? இட்லி நல்லது அல்லவா? நல்லதுதான். ஆனால் பேராசை என்று ஒதுக்கி விடுகிறோமே. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. தேவையில்லாததை சேர்த்து வைத்தால் நமக்கே இடையூறு. எல்லாம் ஆசை. ஒழுங்கு தற்சோதனையில் நீங்கள் தெரிந்து கொண்ட சமாச்சாரம்தான். நினைவுபடுத்தி பாருங்கள். இந்த நிலையில் ஆசிரியர் பயிற்சி எடுக்கப் போகிறீர்கள். உங்களில் ஒருவருக்கு இன்ஜினியர் ஆக வேண்டுமென்று ஆசை, வேண்டியதுதான். ஆனால் அவர் மெடிக்கல் சீட்டுக்கு அப்ளை பண்ணுகிறார். தமாஷாக இல்லை? இன்னொருவருக்கு டாக்டராக வேண்டுமென்று ஆசை. அவர் இன்ஜினியர் சீட்டுக்கு அப்ளை பண்ணுகிறார். தமாஷாக இல்லை? தன்னால் வாத்தியார் வேலைக்கு போகவே முடியாது என்று தெரிகிறது. ஏனெனில் அவருக்கு வயது 45. அவர் டீச்சர் ட்ரைனிங் அல்லது பிஎட் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுகிறார், ஆசைப்படுகிறார். நமது அருட்தந்தை அவர்கள் சொன்ன உதாரணம். இதுவரை சொன்னது கேஜி சுவாமி ஐயா அவர்களின் உதாரணம்.
இப்பொழுது அருட்தந்தை அவர்களுடைய உதாரணம். எனக்கு வயது 70. இந்த கதையை சொல்லும் காலத்தில் சுவாமிஜி அவர்களுக்கு வயது 70. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார்? எவருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க தெரியவில்லை. நான் மட்டும் ஜட்ஜாக இருந்தால் என்ன அழகான ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன் தெரியுமா என்று சொல்லி இந்த ஆசை தவறா என்று கேட்கிறார். 25 வருடங்களுக்கு முன்பு நீதி அவ்வளவு மோசமாக இருந்தது. தப்பே இல்லை சாமி, நீங்கள் மட்டும் ஜட்ஜாக இருந்தால் இந்த உலகமே உருவட்டு போகும் என்று சொன்னோம். அதற்கு நான் வக்கீலாக பணியாற்றி பிராக்டிஸ் பண்ணியிருக்க வேண்டுமே. நான் பண்ணவில்லையே. பண்ணிவிட்டால் போகிறது. அதற்கு லா படிக்க வேண்டுமே. படித்துவிட்டால் போகிறது. எந்த காலேஜில் அட்மிட் பண்ணுவான்? காலேஜில் சேர்ந்து படித்து அதன் பின் பிராக்டிஸ் பண்ணி அதில் தேர்ச்சி அடைந்து அதற்குள் 20 அல்லது 30 வருடங்கள் ஓடிப்போகும். எனக்கு 100 வயது ஆகிவிடும். இந்த ஆசை சரியா தப்பா? என்னால் ஜட்ஜாக பணியாற்ற முடியாது என்று தெரிந்தும் நான் ஜட்ஜாக இருப்பது எவ்வளவு உயர்வு தெரியுமா? அதில் உங்களுக்கென்ன இடைஞ்சல் நஷ்டம் என்று கணக்கு போடுவது தவறு. ஆசை வேண்டாத ஆசை, முரணான ஆசை என்று சொன்னோம் அல்லவா? அதற்கு மகரிஷி அவர்கள் சொன்ன உதாரணம். ஒரு கேள்வி. ஆன்மீகம் தொடர்பாக பாரத நாட்டுக்கு தனிச்சிறப்பும் பெருமையும் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பல சித்தர்கள் வாழ்ந்து மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை கொடுத்து மக்களை நல்வழிப்படுத்தும் ஒரு புண்ணிய நாடாக இருந்து வருகிறது. அந்த வகையில் நமது அருட்தந்தை அவர்கள் தோன்றி முற்காலத்தில் கடின முறையாக இருந்து வந்த குண்டலினி யோக பயிற்சியை எளிமைப்படுத்தி மக்களிடையே பரப்பி வருவதாக ஒரு கருத்து நிலவி வருகிறது. மக்கள் நேரடியாக வாழ்க்கையில் கற்று கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதா? இதற்கான பதிலாக ஐயா அவர்கள் கூறுவது, மனதுக்கு பயிற்சி கொடுக்காமல் மனதை வைத்து கொண்டு வாழ முடியாது. ஏனென்றால் எந்தெந்த கருவிகளை நாம் கையாள்கிறோமோ அந்த கருவிகளை கையாள்வதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். பேனா பிடிப்பதற்கு கூட ஒரு பயிற்சி எடுத்தோம். மனதை பிடிப்பதற்கு ஒரு பயிற்சி எடுத்தோமா என்ன? அந்த பயிற்சியைத்தான் யோகம் என்று நம் நாட்டில் உருவாக்கி மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். யோகம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு கலத்தல், ஒன்று கலத்தல் என்று பொருள். எதுவும் கலத்தல். வெளியேறி பிரிந்து செல்லக்கூடிய மனமும் அந்த மனதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய உயிரும் ஒன்றுபட வேண்டும். தனித்தனியாக இருப்பதாகவும் ஒன்றை விட்டு ஒன்று தனியாக இருக்கும் நிலை மாற்றி மனதை கொண்டு வந்து உயிரிலே செலுத்த வேண்டும். அதுதான் தவம் என்று வள்ளுவர் அவர்கள் சொல்லுகிறார்கள். தன்னுயிர் தான் அறப் பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்று தவம் என்ற அதிகாரத்தில் வைத்து உயிரை அறிந்தால்தான் தவம் என்கிறார்கள். நாம் மனதை எதையாவது நினைத்து வெளியே அனுப்பி கொண்டு இருக்கிறோம். அதை தலைகீழாக ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ற முறையில் வெளியே பிரிந்து செல்லக்கூடிய மனதை எடுத்து உயிரிலே கொண்டு வந்து வைப்பதுதான் தவம். இந்த மாதிரி மனதை கொண்டு உயிரிலே திருப்பும் பொழுது உயிர் அறியப்படும். உயிரை அறிந்தால்தான் ஆன்மீகம் என்பதுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். இந்த உயிரை அறிந்து கொள்வதற்கு முற்காலத்தில் நம்மிடையே உயிர் இருந்தும் கூட அவரவர்களும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னிடத்திலேயே இருக்கக்கூடிய உயிரை தானே அறிந்து கொள்வதற்காக ஆரம்ப காலங்களில் பலவிதமான முயற்சிகள் எடுத்தார்கள். தலைகீழாக நின்று பார்த்தார்கள். மேலே வர வேண்டும். அது உடல் முழுவதும் பரவி இருந்தாலும் மூலாதாரத்தில் உயிர் அதிகமாக தேங்கியிருக்கிறது. அதை முதுகுத்தண்டு வழியாக ஆக்கினை சக்கரத்தில் வைத்தால்தான் உயிரை கவனிக்க முடியும். அவ்வாறு கொண்டு வருவதற்கு முற்காலத்தவர்கள் எடுத்த பிரயத்தனங்கள் பல. அதில் கடுமையானது கொடுமையானது கூட உண்டு. ஒன்று நெற்றியில் ஏதோ ஒரு முள்ளால் கீறிக்கொள்வது என்பது உண்டு. தலைகீழாக நிற்பது உண்டு. கும்பகம் முதலான பிராணாயாம பயிற்சிகள் செய்து அதனால் ஏற்படக்கூடிய சூட்டினால் மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை ஆகினைக்கு கொண்டு வருவது உண்டு. இப்படி பல கடுமையான பயிற்சிகள் வைத்திருந்தனர். நமது அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய தவ சக்தியை பயன்படுத்தி ஒரு சாதகனுக்கு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியோடு
தன் கை மூலம் பிரயோகம் கொண்டு முதுகுத்தண்டு வழியாக கொண்டு வந்து ஆகினை சக்கரத்தில் வைத்து விட்டார்கள். அதன் பின் அந்த சாதகன் தன்னிடத்தில் உயிர் இருப்பதை அறிந்து கொள்வான். வேறு எந்த முறையும் கிடையாது, யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வாறு உயிர் மேல் மனம் வைப்பதால் இது ஒரு நல்ல தவமாக அமையும். அதாவது மனம் கொஞ்சம் விசிறு இல்லாமல் மனம் நம் சொல் கேட்டு நாம் செலுத்தக்கூடிய இடத்தில் சென்று அதற்கு வீரியமும் ஆற்றலும் கூடி நல்லதையே கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலும் நல்லதை செய்யக்கூடிய ஆற்றலும், கெட்டது இருந்தால் அதை விட்டு விடவும் மனதை தூய்மைப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் மனதை இறைவன் வரைக்கும் செலுத்தவும் உள்ள பயிற்சிகளை தான் எளியமுறை குண்டலினி எனவும் மனவளக்கலை என்றும் சொல்லப்படுகிறது. இதுதான் அருட்தந்தை அவர்கள் செய்த புரட்சி. சாதாரணமாக மனிதர் எவர் ஒருவராக இருந்தாலும் வேண்டியது 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்கள் இருந்தால் எவர் வேண்டுமானாலும் இந்த யோக சாதனையை செய்யலாம். 4ல் ஒன்று உடல், அது இருக்கிறது. இன்னொன்று உயிர், அதுவும் இருக்கிறது. அதற்கு மேல் வேண்டியது விருப்பம். இது வேண்டுமா, நமக்கு வேண்டுமா என்ற விருப்பம். 4வது முயற்சி. இதற்கு வழி சொல்கிறார்கள். அந்த வழியிலே நாம் பயிற்சிகள் செய்து மனதை அறிந்து உயிரை அறிந்து தெய்வத்தை அறிந்து தெய்வத்தின் இயக்க திறமையை செயல் விளைவு தத்துவம் அறிந்து நல்லவர்களுக்கு நல்லது செய்வதும் தீயவர்களுக்கு துன்பம் செய்வதும் தான் தெய்வத்தின் இயற்கை. அதுதான் செயல் விளைவு தத்துவம், கர்மா தியரி. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்து சந்தோஷமாக இருக்க முடியாது. சந்தோஷமாக அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்கள் என்று எடுத்து காட்டலாம். அடுத்த தலைமுறை வீணாக போய்விடும் என்பதை கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களை கேட்டாலே விசாரித்து பார்த்தாலே 3 தலைமுறை வரைக்கும் அந்த பழைய பாவங்கள் செய்துவிட்டு சந்தோஷமாக இருந்தவர்கள் கிடையாது. 3வது தலைமுறைக்காரர் முன் தலைமுறையினர் செய்த பாவத்துக்கு எல்லாம் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையிலே என்ற செயல் விளைவு தத்துவத்தை மக்களுக்கு விளங்கும்படியாக எடுத்து சொல்ல வேண்டும். ஆகவே செயலை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் மனவளக்கலையின் நோக்கம். அவ்வாறு ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு பழக்கத்தின் காரணமாக அது முடியாது. ஏனென்றால் பழக்கத்திற்கு அதிக வலு இருக்கிறது. அந்த வலுவை மீறி நமது செயலை நல்ல செயலாக மாற்றிக்கொள்ள, அதாவது புண்ணிய செயலாக மாற்றிக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனதுக்குத்தான் இதை மாற்ற வேண்டும் என்பதும் மனம்தான். இதை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து செயல்படுத்துவதும் மனம்தான். ஆகவே மனதை தள்ளிவிட்டு ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையே இல்லை, ஞானமே இல்லை. ஏன், மனதை கழித்துவிட்டு பார்த்தால் பிரபஞ்சமே இல்லை. அந்த மனதுக்குள் இவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறது என்று தெரிந்துதான் நமது அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலையை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் இறைவனை உணர்ந்து செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து அந்த அறநெறி பிரகாரம் இயல்பாக வாழ்வதற்கு எல்லோருக்கும் பொருத்தமான பயிற்சி கொடுத்தார்கள். இது ஒன்றும் கடுமையான பயிற்சி கிடையாது. நமது மனவளக்கலையில் தவம் செய்வதற்கு நல்ல உடல் நலம் வேண்டும். உடல் நலத்துக்கு எளிய முறை உடற்பயிற்சி வகுத்திருக்கிறார்கள். அதை செய்வதற்கு கையும் காலும் இருந்தால் போதும். 8 வயது முதல் 80 வயது முதியவர் வரை யாரும் கற்றுக்கொண்டு செய்து உடல் நலத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். தவத்தை பிரச்சனை இல்லாமல் செய்யலாம். நோய் எதுவும் இருந்தால் தவம் செய்ய முடியாது. முற்காலத்தில் சித்தர்கள் செய்து வந்த காயகல்ப பயிற்சியும் அருட்தந்தை அவர்கள் மீண்டும் வடிவமைத்து அதையும் எளிமைப்படுத்தி யார் ஒருவரும் ஒரு 3 நிமிடம் செய்து உடலும் மனதும் மேம்படக்கூடிய சிம்பிளிஃபைடு பிசிக்கல் யோகிக் எக்ஸசைஸ் காயகல்பம் அதனை கொடுத்து இருக்கிறார்கள். இந்த எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை காயகல்ப பயிற்சி, எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி, இந்த 3ஐயும் தான் நமது உலக சமுதாய சேவா சங்கம் அதன் அருள்பணி துறையாகிய மனவளக்கலை மன்றங்கள் கிளைகள் மூலமாக ஆங்காங்கு கொடுத்து வருகிறது. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம்.
நன்றி. வாழ்க வளமுடன்.